Hi guys, வெல்கம் டு அம்மு டைம். நான் உங்கள் அம்மு. காலையில் தூங்கி ஏஞ்சோடனே விளாக் இருக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. என் வாய்ஸை நீங்கள் கண்டுக்காதீங்க. என் வாய்ஸ் காலைல என் மூஞ்சோ என் வாய்ஸும் காலைல இப்படியா இருக்கும். இந்த ஊத்தவாயோட மைக்கை நான் அடிக்காமல் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து என்ன வீடியோ அப்படின்றத நான் சொல்கிறேன். குட் மார்னிங். என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? என்ன பண்ண போறேனே தெரியாதுமா. பல் தேய்ச்சிட்டு யோசிக்கிறேம்மா. காஃபி போட்டு தாம்மா. காஃபி போட்டு தரேன். ஓகே, நான் ஒரு ஐடியா பண்ணட்டா? என்னதுமா? ஸ்டேடி விலாக் அது இதுன்னு பண்றல. இப்ப அக்காவும் இல்லைல்ல, நீ தனியா தானே இருக்க. வாட்டை ஈட்டின் எடின்ற மாதிரி ஏதாவது கான்செப்ட் பண்றியா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ என்ன சாப்பிடுற இன்னைக்கு ஃபுல்லா? எப்படி இந்த அமேசிங்கான ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? ஏமா நீ சமைக்கிறதே சாப்பிட முடியாது, அதை மக்களுக்கு வேற காட்டணும்னு நினைக்கிறியம்மா. என்னம்மா புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். நல்ல சோறே பண்ணி தர மாட்டேங்கிறேன். எப்ப பார்த்தாலும் மதியானத்துக்கு சாம்பார், காலையில இட்லி உப்புமா, சாயங்காலம் சேமியா உப்புமா. என்னம்மா நல்லா பண்ணி தரேன் இன்னைக்கு. நல்லா பண்ணி தெரியா? என்ன பண்ணி தருவேன்? சரி, இன்னைக்கு மெனு நீ சொல்லு, நான் பண்றேன். அப்புறமேட்டு நல்ல லஞ்ச் வேணும்னா விளாக் எடுக்கணும் போல் இருக்கே. சரி, அப்போ நான் அடிக்கடி கேமரா எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து விளாக் எடுக்க போறேன், நல்ல சோறு பண்ணி தான்னு சொல்றேன். அவ்வளோதான். நான் போய் பல் தேய்க்கிறேன். பல் தேய்க்கிறேன். பல் 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 தேய்க்கிறேன். அம்மோ, இந்த காஃபி. தேங்க்ஸ். வாட் ஐ ஈட் இன் இடையில நான் முதல்ல பருக போகும் பானம் பதநீர்னு சொல்ல வந்தேன். காஃபி பானம். காஃபி. தேங்க்ஸ். குடி. காலையில காஃபி. காஃபி மாதிரி தான் இருக்கும். அதை வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இல்ல நிறைய இருக்குல்ல காஃபிலேயே. நான் டெய்லி வீட்டில் போறது தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்தா? அப்புறம் இப்படி நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். அடுத்த வேற சோறு இருக்காது. அக்கானா இதனால சூப்பர். அதான் அப்படி சொல்லியே அவ தப்பிச்சிட்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி அங்க அவ அப்படியே தப்பிச்சிட்டா. பிடிக்காதுன்னு சொல்லி வளர்ந்தாள் நான் இல்லைங்க. நான் தானே மாட்டின்னு இருக்கேன். இங்க பேரு எனக்கெல்லாம் வாயை திறந்தேன் அப்படின்னா புகழ்றதுக்காக கூட எனக்கு வந்து இனிய சொற்கள் வந்து வராது. என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை தான் நான் வெளியில் கூறுவேனே தவிர உன் மனது வந்து புண்படக்கூடாது என்று நான். ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறேன் இருக்காளா? இல்ல, அது ஜோக் இல்ல. இல்லம்மா, நாளான்னைக்கு தமிழ் எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் முளை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுல நீ ஏதோ படிச்ச நான் இன்னைக்கு பார்த்துன்னு இருந்தேன். விருந்தோம்பல் அப்படின்லாம் படி. விருந்தோம்பல். ஆமா, நான் இன்னைக்கு உனக்கு அதுதான் விருந்தோம்பல் பண்ண போறேன். அம்மா வேண்டாமா, நல்ல சாப்பாடா பண்ணி தரணும் சொல்லிட்டேன். என்ன வேணும்னு சொல்லு. மார்னிங் வந்து என்ன பண்ண போறேன்னு நீ சொல்லிட்டியா? என்ன பண்ண போறேன்? டுடே வாட் வீடியோ we are going to see. நான் அங்கே சொல்லிட்டேன் ஊத்தப்பல்லோட. இப்போ வந்து நல்ல பல்லோட சொல்றேன். வாட் ஐ ஈட் ஆர் ஏட் இன் a day சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். அம்மு என்ன சோறுலாம் சாப்பிடுறா அப்படின்றது தான் இந்த வீடியோ. என்ன வேணா சாப்பிடுவா, அதனால அவ கேட்க போற டிஷ் நான் இன்னைக்கு பண்ணி கொடுக்க போறேன். ஓகே, என்ன வேணும்? ஓகே, இட்லி வேணுமா, தோசை வேணுமா? எவ்ரி டைம் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார். இது விட்டா வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு? பூரி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, இல்ல உப்புமா வேணுமா? தேவையே இல்லம்மா, நீ அதெல்லாம் லிஸ்ட்லயே கொண்டு வராதம்மா நீ தயவு செய்து. சரி, ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணி தரட்டுமா? எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி போட்டு சத்து உனக்கு நல்ல எல்லாம் சத்துள்ளதாகவும் இருக்கணும், எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் இருக்கணும். ஓகே, என்ன பண்ணி தர போறேன் தெரியுமா? சாப்பிடும் போதே பாக்குறேன், நீ எதுவும் சொல்லாது. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்ல சந்திக்கலாம். நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வரேன். எக்ஸாம் இருக்கு எனக்கு, நான் போயிட்டு தூங்கிடக்கூடாது, நான் நாளை நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான். சரி வாங்க போய் குளிச்சுட்டு வருவோம். ஆக்சுவலி நிறைய பேர் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. எனக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நல்லாவே கம்மியாக இருக்குது. பிம்பிள்ஸ் நல்லா அமுங்கி போய் மூஞ்சே இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட பழைய வீடியோஸை பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப மந்த்ஸாக இந்த ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். It's made with 5 parts of neem plant. அப்புறம் Also, the clinically proven to clear pimples and prevents them from coming back.
ஸ்கூலு, டியூஷனு, கிளாஸ் டெஸ்ட், இதுக்கு நடுவில் தூக்கம், சாப்பாடு, இந்த ஹெக்டிக்கான டேஸ்ல ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் முடியாது. எப்படி மச்சான் முடியும்? நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா. ஆனா இந்த ஹெக்டிக்கான டேஸ்லயும் இந்த பிம்பிள்ஸை ஸ்கிப் பண்ணலாம் வித் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். உங்க எல்லாருக்குமே தெரியும் என் மூஞ்சில எப்பவுமே பிம்பிள் இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி டீனேஜ்ல பிம்பிள் இருக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம். இது உங்களுக்கு அமேசான், நைகா, பிளிப்கார்ட் ஒரு ஹிமாலயாஸோட வெப்சைட்ல கூட கிடைக்கும். அது ஷோ. இப்போ நான் வேற குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பணும். பாய். பிரேக்ஃபாஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ நான் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். தலை வாடுறதுன்னு சொல்ல மாட்டோம் எங்கள் ஊரில். ஹேர் ஸ்டைல் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ராயலாக சொல்லுவோம். அப்போ எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க வேற ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னா என்னடி பண்ணுற அப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ பாரு ஸ்கூலுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு போகிறா அப்படின்வாங்க. ஸ்கூலுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனால் அவ்வளோதான் வெள்ளை நிற்க வச்சிருவாங்க என்ன. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம், ஹேர் ஸ்டைல்னு சொல்லணும். இது ஒரு வகையான ஹேர் ஸ்டைல் தான். இது வந்து நார்மல் பிரைடு. நீங்கள் இடத்துல சுருட்டி போட்டோம்னா ட்விஸ்ட் பிரைடு, அதே வந்து பின்னி போட்டோம்னா ஃப்ரெஞ்ச் பிரைடு. ஃப்ரெஞ்ச் பிரைடா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. எங்க அம்மாவுக்கு பாத்தீங்களா நான் சொல்லி எழுதி வச்சிருக்கேன் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. என் பென்சில் பாக்ஸ்ல எழுதி வச்சுட்டு போறேன் இன்னைக்கு. நான் ஆக்சுவலி இது ஒரு வித்தியாசமான விசித்திரமான பென்சில் பாக்ஸ். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து மானரோசம் பார்த்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஆனால் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி என்னை அலோவ் பண்ணாது இந்த மாதிரி இது இப்போ பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு. ரெடி இப்போ டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஆச்சரியப்படுவேன். இந்த வேகிற வெயில்ல எங்க அம்மா வேற ஃபேனே போடல. ஃபேன் போடாம போயிட்டேனோ. இந்த காத்து வருதா? காத்து வருது. என்னது அது? இங்கே பார், தட்டப்பார். வாவ், ஸ்டஃப்டு இட்லி. சொல்லும் போது எனக்கு நம்மளுக்குது. நல்லா இருக்கே. எல்லா வெஜிடபிள்ஸும் தொட்டுக்கலாம் இல்லை, இது உள்ளே தான் இருக்கே மசாலா. அது பாரு அப்படி தொட்டு பார்த்தா எல்லாமே இருக்கும். மசாலா இருக்கும். அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்படியே சாப்பிடுவேன். மூஞ்சி அப்படியே சாப்பிடுற. தக்காளி என்ன பண்ணிச்சு ஒண்ணு ஏண்டப்பா காலங்காலத்தால குளிச்சுட்டு செய்யறோன்னு இருக்கு. நல்லா இருக்கா? அவ்வளவுதான் சாப்பிட்டு ஒன்னால உனக்குள்ள திறமைகள் இருக்கு. இந்த மாதிரி பண்ண முடியும்னு உனக்கு உன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, உன்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்? ஒரு சோம்பேறித்தனம். எப்படி வாழ்க்கை ரசனையா வாழ்றீங்க? அப்படிலாம் இருக்க கூடாது. சரி இப்ப என் சாப்பாட்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன்? உன் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 7 out of 10 கொடுப்பேன். ஏமா 10? எனக்கு இதுல தக்காளி பிடிக்கல. தக்காளி கூட குட்டியா போட்டு வச்சிருக்கேன். கண்ணுக்கு தெரியாம பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். சரி சாப்பிட்டேன்னா கிளம்ப வேண்டியதுதான். பேக் மாட்டிட்டு வா போலாம். பாய். A few moments later. வெல்கம் டு ஷோபாஸ் கிச்சன். இப்போ வந்து நான் அம்முக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. முதல்ல காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஆனியன், டொமேட்டோ, புதினா எல்லாம் போட்டு பண்ண போகிறேன். பிரீத்தாக்கா தான் இல்லை. பிரீத்தா இருந்தால் எல்லாம் எடுத்து சூப்பராக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. அதனால் இப்போ வந்து இதை வந்து அம்முக்குட்டிக்கு சூடாக பண்ணி கொடுக்கணும். மொடன்னு டைம் ஆகுது. எல்லாத்தையும் போய் பேக் பண்ணி கொடுக்கணும். ஓகே, எடுத்துட்டு போய் பண்றத பார்ப்போம். பிரியாணி தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வதக். அவ்வளோதான். விசில் போட்டு மூட வேண்டியதுதான். விசில் வந்துருச்சு. சுட பிரியாணி ரெடி. சாதமும் ரெடி பண்ணியாச்சு. மஷ்ரூமும் பேக் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். லஞ்ச் பேக் ரெடி. பிரியாணி, மேங்கோ, ரைத்தா. பாய். லாங் டைம் நோ சி. என்னடா இங்க என்ன பண்றேன் நானு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அம்முக்குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா. அதனால நம்மளோட கடமைகளை நம்ம போய் ஆற்ற போறோம். இது வந்து யூஸ்வலா அப்பப்போ வந்துட்டு நடக்கிற ஒரு திங்கு தான். ஏதாவது வந்து திங்கிறதுக்கு தீனி வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது. மோஸ்டா எனக்கு தான் அவங்க வந்து ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் போய் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு டெலிவரி பண்ண போறேன். சமோசா வாங்கியிருக்கேன் நான். அதை போய் நம்ம அம்முக்குட்டிக்கு கொடுத்தா
அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு போறேன். சமோசாவோட போய் எல்லாரையும் வரல. சரி விடுங்க, இதெல்லாம் போடாதீங்க. வாய்ப்பே இல்லை. வீட்டு வாசல்ல ஒரு பூனை வளர்த்து வச்சிருக்கா. அந்த பூனையை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னையே குறுக்குறுன்னு பாக்குது, என் மூஞ்சிக்கிட்டே வருது, என் காலுக்குள்ள சுத்த பாக்குது. எனக்கும் இந்த வைல்ட் அனிமல்ஸா எனக்கும் இந்த பெட் அனிமல்ஸுக்கும் ஆகவே ஆகாது. எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. ஆட்டெல்லாம் அடிச்சு தெரியுமா, கையில வேற சமோசா புடுங்கி தின்றமோன்னு செம பயமா இருந்தது. நான் தான் சாப்பிடுவேன். அப்படியா? சாரி, எனக்கு தெரியாது. என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு வீடு? அம்மு எங்க? வேற சம்மு. சமாலே சிலே சாமி. சமாலே சிலே சாமி. அடி பாவி, சமோசாலே தூங்க போறியாடி? என்னடி பகல் டைம்ல? யார் ட்ரெஸ் இது? பேண்ட் காட்டு. பேண்டா சொந்தமா போட்டிருக்கியா பாப்போம்? காட்டு சிரிக்கிறேன். அடி பாவி, இது ஏன் பேண்ட்ரி? வெக்கமா இல்ல? எல்லாமே எந்திரி. இதெல்லாம் நான் தேடிட்டு இருக்கேன். என் பேண்ட் என் சொக்காயும் காணும்னு. நீ போனதுக்கு அப்புறம் அந்த வார்ட்ரோப் எனக்கு தான். சரிடி, அப்ப அந்த சமோசாவும் எனக்கு தான் சொந்தம். நான் போய் சாப்பிடுறேன். சி, நீலாம் குழந்தை பாவம்னு உனக்கு 2 டிஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும், பாவம் குழந்தைக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்கோ இல்லையோன்னு நினைச்சேன். பார்த்தா இது ஏன் ட்ரெஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு சுத்திட்டு இருக்கா. இங்க ஜாலியா இருக்கல நீங்க, நான் இல்லாம. ஐ நோ எங்க ஜூடியோ போனேன் நானு. உனக்கு 2த்துல எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. 2த்துல வை, உனக்கு வச்சு பாரு. அதானே, எனக்கு வச்சு பார்த்து எனக்கு எது நல்லா இருக்கோ அதுக்கு கண்டிப்பா உனக்கு பிடிச்சிருக்கும். Don't kill my vibe. Don't kill my vibe. டேய் ஏடா, மொத்தமே 4 தான் இருக்கு. 4 தான் அவன் கூட்டத்துல எழுதிட்டாங்க. அவரு கூட்டல்தா. அப்படியே நீ டோனட்ரி அது எல்லாம் தான். என்னமா படிக்கறாளாமா? என்னமா தெரியலடி. do not disperse. அது பல்லகள உனக்கு படிக்க தெரிஞ்சா படி. do not disturb. நல்லா அதை வச்சுக்கோ. ஏன்னா அவளுக்கு இதை போட்டுட்டு do not disturb. ஏன்னா இதை போட்டுன்னு வந்துதானே அவளை டிஸ்டர்ப் பண்றா. அதனால நான் எப்படி எழுப்பிட்டாலும் அந்த மாதிரி இதை போட்டு do not disturb போட்டு தூங்கிரு. வா, செம்மையா இருக்கே மூஞ்சி. ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரியா இருக்கு. நல்லா ஜாலியா இருக்க போல. குளிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, திண்டு தூங்க வேண்டியது. இதுல வேற சேலஞ்சு வாட்டை இட்லியில எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு. அப்பதானே நல்லா சாப்பாடு கிடைக்கும். இல்லன்னா டெய்லி உப்புமா திங்கிற ஆள் தானே நீ. சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அம்முக்காக நான் போடுகிற பாசமான சமோசா. நான் எங்கடி சமைச்சேன்? அவங்க தாண்டி கொடுத்தாங்க. இந்த சமோசா வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. கடைசியா இருந்துச்சுன்னா நம்ம தலை கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் இருக்கவே இருக்கே தண்டம். இது தலை கட்டு வந்தானே கட்டுற. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? அது சரிடி, எப்படி தீஞ்சிருக்கு? சமோசா போய் தீஞ்சு வந்திருக்கு. எப்படி இப்படி தீச்சாங்க? தோசை கல்ல போட்டு எடுத்தாதான் இப்படி தீயும். சொல்ல ஈவினிங் மீல் இன்னைக்கு வாட்டை ஈட்டின டேல. So evening meal in what I eat in a day is the samosa. சமோசா அம்மா தான் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தது. ஓ மை காட், அது வேண்டாம். மிச்சம் தானே. சபாஸ் கெட்டிக்கார. எனக்கு எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு. இது நடுவுல வாழ்க்கைய கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ண கூடாது. நம்ம வாழ்க்கை வேற தியாகம்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரி இப்போ குடுக்கறதுக்கு நம்ம ரெடியா. ரொம்ப பேசாதே. நைட்டு உனக்கு அம்மா தாண்டி சோறு போடணும், மறந்துடாத. அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க. அக்கெல்லாம் ஜாலியா இருக்கேன். ஒரு நாள் ஒரு வீட்டுல சாப்பிடுறேன். விருந்துக்கு வேற கூப்பிடுறாங்க. அங்கங்க எவ்வளவு பேர் தெரியுமா கூப்பிடுறாங்க. ஓசி சோறு சாப்பிடவா, விருந்து சாப்பிடவா கூப்பிடுறாங்க. அப்புறம் நைட் நாங்களாம் போய் திருட்டுத்தனமா நானும் ஹரியும் நிறைய தடவை போய் சாப்பிடுறோம். ஆமா, நீ வந்துட்டு உடச்சு போடுறதுக்காக உனக்கு நான் சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். உடச்சு கிழிச்சு தூக்கி போடுறதுக்காகவே கிளிப் வாங்கியிருக்கேன். மஞ்சக்கரை ஆயிடுச்சு. மஞ்சக்கரையா மேடம்? அது மாடல். ஒரு ஃபேஷன் சென்ஸ் கூட தெரியல உனக்கு. நீ எல்லாம் என்ன பண்ண போற? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்ன குறுக்குறன்னு பாக்குறேன். சமோசா தானே, நல்லா இருக்கும் அந்த கடையில எப்பவுமே.
ஏய் இங்க இதுக்குதாம்மா நான் இங்க வர்றதே இல்ல. புடிங்கிறாமா அவன். எனக்கு இருக்கிற என்ன இருந்தாலும் புடிங்கிப்பியாடி. எல்லாத்தையும் தானே போடுற, சட்டை பேண்ட் டவல் சொல்லு, சோப்பு, நான் போடுற மூஞ்சி போடுற கழுவுற ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, சீப்பு, மேக்கப், லிப்ஸ்டிக் பாருங்க இவங்க எல்லாம் இருக்கும். என் பொட்டு ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே திருடுற. கட்சியில இப்ப பிரேசட் திருடுற. அசிங்கமாவே இல்லையா உனக்கு எதுவுமே? செம்மையா சாப்பிட்டாமோ பிரியாணி, கோக்கு, பிரியாணி, கோக்கு, குலாப் ஜாமுன். நாளைக்கெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நைட்டே கூட எடுக்கிறேன். ஆனா அந்த ஆனா வாந்தி எடுக்கிறதுக்கு அந்த பிரியாணி வருது. அது மாதிரி ஒரு பிரியாணி எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அம்முக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஆனாலும் அம்மு என்ன பண்றா, முன்னாடில இருந்தே ப்ரிப்பேர் பண்றா. என்ன ப்ரிப்பேர் பண்றா? படிச்சுட்டே இருக்கியா? அப்படியா? உங்களுக்கு அந்த vlog வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல அம்மு எக்ஸாம் vlog போடுவா. Prepare for the toughest to do right the easiest. ஏதேதோ பேசுறியா? இங்கிலீஷ்ல சம மார்க் எடுப்பா போல, ஏதோ பேசுறா. இதுல தப்பு இங்கிலீஷ் வேற. சக்ஸஸ்ஃபுல்லி மூஞ்சி எல்லாமே வந்து கழுவியாச்சு. ஏன்னா வந்து நான் செம்ம டயர்டாக இருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி செம்ம ஹெக்டிக்காக போயிடுது. எனக்கு ஷெடியூலே வந்து மூச்சே விட முடியல. இதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக சுற்றின்னு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பொழுது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியாமல், நாளை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு நாளும் ஃபோன் பார்க்கறது என்ன, பெட்டில் படுத்து உருள்றது என்ன, தண்ணி குடிக்கிறது என்ன, ஜன்னல் இருக்க எட்டி பார்க்கறது என்ன, மொட்டை மாடியில் நடக்கிறது என்ன, அங்கேயே படுத்து தூங்குறது என்ன, இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போது எனக்கு நடக்க கூட டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ நம்ம சோறு மேட்டருக்கு தான் வரப்போறோம். என்ன அப்படின்னா, எங்க அம்மா வந்து இன்னைக்கு நைட்டு அக்கா நூடுல்ஸ் பண்ணிருக்காங்க. அக்கா நூடுல்ஸை அக்கா இல்லாம இதான் நான் வந்து செகண்ட் டைம் சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போன கையோட அக்கா நூடுல்ஸ் பாஸ்தா எல்லாம் பண்ணி முக்குன்னு முக்கிட்டேன். அவளும் ஒன்றும் குறைஞ்சதுக்குலாம் இல்லை. அவ வீட்டில் அங்கே வந்து அவள் பாஸ்தா பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் வந்து இங்க நூடுல்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டேஸ்ட் பயங்கரமா இருக்குதுமா. என்னம்மா என்னென்னலாமா போட்ட? என்ன போட்ட? கண்டிப்பாக எங்கள் அம்மா மேகி மசாலா சேர்த்துருப்பாங்க. ரொம்ப செமையாக இருக்குது டேஸ்ட். உப்பும் காரமும் அப்படியே உப்பு சப்புமா செமையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்களே, அப்படி தானே சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி செமையாக இருக்குது. இப்போ நம்ம இதை தட்டில் பிடிச்சி சாப்பிட்றத விட்டு நமக்கு வேறு வேலை இல்லை. இப்போ நம்ம வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது, வேலை மட்டும் தான் இருக்குது. அப்போ தட்டில் பிடிச்சி சாப்பிட்டுட்டு போய் திரும்ப படிக்கணும். ஸோ இந்த நூடுல்ஸை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நூடுல்ஸ் சைஸ்லாம் கொஞ்சம் திக்கா இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து செமையா இருக்கு. இவங்களே மசாலா கூட கொடுத்துருவாங்க போல இருக்கு. கருப்பு கவுனியா? கருப்பு கவுனி நூடுல்ஸா? இது பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி. இப்போ பாரு உப்புமா பண்ணுறேன்னு சொல்கிறான். அதனால தான் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்ட்டு அக்கா இல்லாதனால அக்கா நூடுல்ஸ் பண்ணியிருக்கா. அக்கா இதை கேட்டுக்கோக்கா, நீ இல்லாதனால தான் இந்த நூடுல்ஸ்லாம் பண்ணிருக்கா. நீ இருக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. நீ இருக்கும்போது உப்புமாவோ போட்டு சாவடிக்கிறாங்க. நீ இல்லாததை கொண்டாடுற விதமாக வந்து இந்த நூடுல்ஸ் வந்து சமைச்சிருக்காங்க அம்மா. கேட்டுக்கோ, செம்மையாக. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக், அதாவது ஆர்கானிக்னு என்ன சொல்கிறது, மைதா இல்லாத இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்காம ரேரா வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மேகி அடிக்ஷன் போய் இது மேலே ஒரு அப்சஷன் வந்துடும். இது மேலே ஒரு அப்சஷனை வந்து இதை கூட நம்ம லிமிட்டடாக தான் வச்சுக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னுவாங்க. அதனால பூமர் மாதிரி பேசுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ். எங்கள் வீட்டில் உப்புமாவா பண்ணி சாப்பிடுறது நல்லா தான் இருக்குது. நான் ஜென்ரலாக சாப்பிடும்போது அவ்வளோவா பேசவே மாட்டேன். அது ஏன் தெரியல. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே அப்படிதான். என் ஃப்ரெண்ட்ஸில் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். 3 பேருமே எப்படின்னா சாப்பிடும்போது பேச மாட்டோம். மற்ற நேரமும் வந்து அவ்வளோலாம் பேசிக்க மாட்டோம். நீங்க சாப்பிடும்போது பேசுவீங்களா, இல்ல கமுக்கமா சோத்தை மட்டுமே பார்த்து ரசிச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இவ்வளவு பேசுறதே பெரிய விஷயம். நான் இவ்வளோ பேச மாட்டேன் சாப்பிடும்போது. ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன். நான் எப்போ பேசுவேன்னா எனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னா தான் பேசுவேன். ஆனா இப்போ சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லல, சாப்பாடு வந்து நல்லா இருக்கு, பட் நான் பேசிதான் ஆகணுன்றதுனால நான் பேசுறேன்.